வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் செந்தில்கிட்ட பாண்டியன் சொல்கிறாரு, மீனா ட்ரைனிங் போயிருக்க நேரத்தில் நீ ரூமில் தானே இருப்பன்ற, அதனால் மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம ஆளுங்களாம் தெரிஞ்சவங்க அங்கே இருக்காங்க, அவங்க எப்படி வியாபாரம் பண்ணுறாங்களாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வா, நானும் அவங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. போவதானன்னு கேட்டவுடனே போயிட்டு வரமா சொல்கிறாரு. அப்போ மாமா அப்படி தான் சொல்லுவார், நீ அதுக்காக அப்படியே இருக்காத, நீயும் மீனாவும் போயிட்டு வெளியே சுற்றிட்டு வான்ட்டு அவங்க மாமா சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு வராங்க, கூடவே சரவணனும் வராரு. அப்போது மீனா கிட்ட வந்துட்டு அவர் கேட்குறாரு, என்னம்மா ரெடி ஆகிட்டான்னுட்டு. ரெடி ஆகிட்டு இருக்க மாமான்ட்டு. அப்போ அவங்க சம்மந்திக்கிட்ட இவர் சொல்கிறாரு, உங்களோட நகைங்களாம் வச்சுட்டு எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் லாக்கரில் வச்சுட்டு உங்ககிட்ட சொல்லன்ட்டு உங்களுக்கு ஒன்றும் பேஜார் இல்லைன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்ன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, செந்திலும் மீனாவே வெளியூருக்கு அனுப்புகிறீங்க, சென்னைக்கு அந்த அளவுக்குலாம் வேணாம், இப்போ இவங்களுக்கு தான் கல்யாணம் இருக்குது, அதனால் இவங்களும் எங்கேயாவது வெளியில் அனுப்பலான்னு கேட்குறாங்க. அதை கேட்டதும் சரி கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கன்றாங்க. அப்போ தங்கமேலோட மகன் மாறி போகுது. அப்போ கோமதி சொல்கிறாங்க, என்னங்க அவங்கன்னா வயசானவங்களா, இப்போ தானே கல்யாணம் இருக்குது, அவங்கள ஹோட்டலுக்கோ சினிமாவுக்கு அனுப்புறதை விட்டுட்டு கோயிலுக்கு அனுப்புவீங்கன்னு கேட்குறாங்க. சரி அப்படி தான் போயிட்டு வர சொல்லுன்றாங்க. சரி நான் புக் பண்ணிட்டேன்றாங்க. இவ கல்யாணத்துக்கு முன்னால் எங்கேயுமே போனதில்லைன்ட்டு. ஆமாம் நான் சின்ன வயசில் போயிருக்கேன், அதுக்கப்புறமா எங்கேயுமே போனதில்லைன்றாங்க. நான் ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன்றாங்க. அதெல்லாம் முடியுமான்னு கேட்கும்போது முடியுமான்றாங்க. சரின்ட்டு இவங்களோட ஃபோனில் புக் பண்ணுறதுக்கு போகிறாங்க. எதுக்குமா என்னோட ஃபோனில் புக் பண்ணுன்ட்டு பாண்டியன் கொடுக்குறாரு. இவங்களும் புக் பண்ணிடுறாங்க. பார்த்தா அதில் 1200 பில்லு வருது. அதை பார்த்து இவர் ஷாக் ஆகுறாரு. என்னம்மா அது 1200 வந்திருக்குதுன்ட்டு. ஆமாம்மா எல்லாம் சேர்ந்து 1200 ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடணுமென்ட்டு. அதை கேட்டது இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்போ மீனாவும் ராஜ்யம் பேசிக்கிறாங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியல, சின்ன வயசில் தான் போகணுன்றாங்க. இப்போ இவங்க ஆன்லைனில் புக் பண்ணுற அளவுக்கு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கனாக்கா ரொம்பவே ஓவராக பண்ணுறாங்கன்றாங்க. பாண்டியனோட முகத்தை சரவணன் பார்க்குறாரு. இந்த மாதிரிலாம் இந்த அளவுக்கு நாங்கள் செலவு பண்ணியெல்லாம் வெளியில் போய்ட்டு சுத்தந்த கிடையாது, அதெல்லாம் வேணாம், நம்ம கோயிலுக்கே போகலான்னு சொல்லும்போது வேணாம் போயிட்டு வாங்கன்ட்டு பாண்டியன் புலம்பிகிட்டே கிளம்புறாரு. எல்லாரும் கலைஞ்சி போய்ட்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க மட்டும் இருக்காங்க. பார்த்தீங்களா மாமாவோட செலவுலே ஆன்லைனில் அதுவும் 1200 புக் பண்ணிட்டாங்கன்ட்டு. இவங்க ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்களேன்ட்டு கோமதி புலம்புறாங்க. அதே யோசனையாகவே புலம்பிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஏன் அதே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, விடுங்கன்றாங்க. ஆமாம் நீங்கள் கூட தான் சினிமாவுக்கு போயிட்டு வந்தீங்க, இந்த அளவுக்கா செலவாச்சுன்றாங்க. ஆமாம் எங்களுக்கு 120 ஆச்சுன்றாங்க. 120 எங்கே, 1200 எங்கன்றாங்க. இதுதான் அரேஞ்ச் மேரேஜுக்கோ லவ் மேரேஜுக்குள்ள வித்தியாசம். இதை மாமா சீக்கிரமாக புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே போக போக தான் இன்னும் எவ்வளோ நடக்கும்ன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்து கோமதி ஷாக் ஆகுறாங்க. தங்கமயில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டான்னுட்டு சரவணன் வந்து நிற்கிறாரு. எனக்கு புடவை கொஞ்சம் சரி பண்ணி விடுங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. அவங்க அமைதியாகிட்டு இவரை பார்த்து மறைக்கிறாங்க. சரி பூவாவது வச்சு விடுங்கன்னுட்டு பூ வச்சு விட்டுறாரு. இவங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க. கோமதிகிட்ட சொல்லணுன்னாக்கா அப்போ கோமதிகிட்ட தங்கமயில் சொல்கிறாங்க, அதான் நாங்கள் வெளியில் போகிறதுனால நான் வந்து செய்கிறேன், இல்லாட்டி செஞ்சு வச்சுட்டு போகிறேன்றாங்க. இல்லைம்மா இத்தனை நாள் நான் இருந்தாலும் நான் செஞ்சுக்கிறேன்றாங்க. மீனா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளால் நான் வந்துடுறேன்னிட்டு, நாங்கள் நைட்டு 10 மணிக்கு தானே போகிறோம், அதுக்கு என்ன நீங்கள் பொறுமையாக போயிட்டு வாங்கன்ட்டு அவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. என்ன தங்கமயில் ரொம்ப ஓவராக தான் தாங்கி பிடிக்கிறாங்கன்னு. அப்போது கோமதி புலம்புறாங்க. திரும்பவும் 1200 ஆயிடுச்சுன்ட்டு அவங்க புலம்பிக்கிட்டே உள்ளே போகிறாங்க. என்னத்தை நீங்கள் அதே தான் பேசுவீங்களான்னுட்டு. அப்போ ராஜீவ் மீனாவும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அத்தையும் மாமாவும் கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டாங்களான்னு தெரியல, மாமா அத்தை மாமாவும் மாறிட்டாங்களான்ட்டு இவங்க சிரிக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.